மீண்டும் ஒரு முக்கிய செய்தி. மேட்டூர் அணை தனது முழு கொள்ளளவை எட்டியிருக்கிறது. மேட்டூர் அணையின் 16 கண் மதகுகள் வழியாக உபரி நீர் வெளியேற்றப்பட்டும் வருகிறது. தற்போதைய அண்மை செய்தி. மேட்டூர் அணை தன் முழு கொள்ளளவை எட்டியிருக்கிறது. நீர்வரத்து தொடர்ந்து அதிகரித்ததால் மேட்டூர் அணை தனது முழு கொள்ளளவான 120 அடியை எட்டியது. அணை முழுமையாக நிரம்பிய காரணத்தால் அணைக்கு வரும் நீர் அப்படியே வெளியேற்றப்பட்டும் வருகிறது. தற்போதைய முக்கிய செய்தி. மேட்டூர் அணை முழு கொள்ளளவை எட்டியிருக்கிறது. மேட்டூர் அணையின் 16 கண் மதகுகள் வழியாக உபரி நீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. தன்னுடைய முழு கொள்ளளவான 120 அடியை மேட்டூர் அணை எட்டியதை தொடர்ந்து நீர்வரத்து தொடர்ந்து அதிகரித்து கொண்டு வருவதால் அணைக்கு வரும் நீர் அப்படியே வெளியேற்றப்படுகிறது. மேட்டூர் அணையின் 16 கண் மதகுகள் வழியாக உபரி நீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. மேட்டூர் அணையின் முழு கொள்ளளவான 120 அடியை எட்டியதால் நீர் தொடர்ந்து வெளியேற்றப்பட்டு கொண்டு வருகிறோம். அண்மை செய்தி இது குறித்து மார்ட்டின் ராஜா தரும் தகவல்களை கேட்கலாம். அதாவது மேட்டூர் அணை தனது முழு கொள்ளளவை எட்டியிருக்கிறது. சற்று முன் 119 அடியை எட்டியிருந்தது. எப்பொழுது வேண்டுமானாலும் முழு கொள்ளளவை எட்டும் என்று சொல்லப்பட்ட நேரத்தில் இந்த சமயத்தில் எட்டியிருக்கிறது. இது குறித்த உங்கள் கள தகவல்கள் என்ன? ஹலோ சொல்லுங்க, கேட்டுட்டு இருக்கோம். மார்ட்டின் ராஜா, உங்களோட நிலவரம் என்ன? மேட்டூர் அணை தனது முழு கொள்ளளவை எட்டி இருக்கிறது. இது குறித்து தகவல்களை தரலாம். வணக்கம் மோகன். தமிழகத்தின் மிகப்பெரிய அணையான மேட்டூர் அணை அதன் முழு கொள்ளளவான 120 அடியை எட்டி இருக்கின்றது. இது 43வது முறையாக இந்த மேட்டூர் அணையானது தனது முழு கொள்ளளவை எட்டி இருக்கிறது. அணைக்கு மொத்தம் 20,000 கன அடி தண்ணீர் வந்து கொண்டிருப்பதால் அதன் மொத்தம், அதாவது வரக்கூடிய அணை உபரி நீர் அனைத்துமே 16 கண் மதகு வழியாக வெளியேற்றப்படுகிறது. இது தமிழகத்தின் டெல்டா மாவட்டங்கள் முழுக்க இது முக்கியமான விவசாயத்திற்கு தேவைப்படும் மிக முக்கியமான நீர் ஆதாரம், விவசாய நீர் ஆதாரம் மற்றும் குடிநீர் ஆதாரம். எனவே அதிகப்படியான 16 கண் மதகுகள் வழியாக உபரி நீர் முற்றிலுமாக திறக்கப்படுவதால் காவிரி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கிறது. இந்த காவிரி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய சூழலே கரையோரம் இருக்கக்கூடிய மக்கள் அனைவரும் பாதுகாப்பாக இருக்கும்படி அறிவுறுத்தப்பட்டுள்ளது. வழிநெடுகிலும் இருக்கக்கூடிய கிராமங்களில் ஆற்றோரம் வசிக்கக்கூடிய மக்கள் யாரும் ஆற்றில் இறங்கவோ குளிக்கவோ வேண்டாம் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. வரக்கூடிய நாட்களிலே டெல்டாக்கான சம்பா சாகுபடியை தொடங்குவதற்கான பணிகளை விவசாயிகள் மேற்கொள்ளலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் தற்சமயம் தண்ணீர் திறந்துவிடப்பட்டிருக்கிறால் விவசாய பணிகளுக்காக முன்னேற்பாடுகளை இப்போது செய்தால் மட்டுமே வரக்கூடிய நாட்களில் சம்பா சாகுபடியை சிறப்பாக செய்ய முடியும். எனினுமே திறந்து விட்டிருக்கக்கூடிய நீரானது டெல்டா மாவட்டம் கடைமடை இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு சென்றடையும் விதமாக கால்வாய்கள் தூர்வார, ஏற்கனவே ஒரு சில இடங்களில் கால்வாய்கள் தூர்வாரப்பட்டிருக்கின்றது. வரக்கூடிய மழை நீரை சேமிக்கவும் ஆங்காங்கே இருக்கக்கூடிய நீர்நிலைகளில் சேமித்து வைக்க பயன்படுத்தவும்படி மாவட்ட நிர்வாகம் சார்பிலே ஆங்காங்கே அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக இந்த மேட்டூர் அணை கட்டிய வரலாற்றில் இருந்து இது 43வது முறையாக அதன் முழு நீர்மட்டம் முழு கொள்ளளவான 120 அடி எட்டியிருக்கின்றது. இதனால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்திருக்கிறார்கள். விவசாய பணிகள் மேம்படும் என்றும் சிறப்பாக செய்ய முடியும் என்றும் நம்பிக்கை தெரிவித்திருக்கிறார்கள். மோகன், மேட்டூர் அணை தனது முழு கொள்ளளவை எட்டியது தொடர்பான முக்கிய செய்தி குறித்த முழுமையான தகவல்களுக்கு நன்றி மார்ட்டின்.